கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவானவர்களே அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளை 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையிலே வேற தேசத்திலே வேற சூழலில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7 முதல் 10 ஆகிய வசனங்கள். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவுள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவுள். கர்த்தருக்குள் பிரியமான அன்பின் ஜனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம வளர்றோமா, இல்லை பழைய வாழ்க்கை, பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள் மறுபடியும் தொடருதா? இதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் எப்படி வளர்றேன், என்ன செய்கிறேன், எதில் தடுமாறுறேன், ஸ்டடியாக இருக்கேனா, இன்னும் பைபிள் வாசிக்கிறேனா, இன்னும் ஜெபம் பண்ணுறேனா, தேவனுக்கு பிரியமானபடி இன்னும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேனா, இப்படி தான் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பேன். கையில் பைபிள் எடுத்து வச்சு சும்மா இருக்கும்போது தியானிக்க ஆரம்பிங்க. நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. ஒரு குடும்பத்தில் 26 வயசு, அந்த மகள் டாக்டர், மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நல்லா படிச்சிருக்கா, வீட்டில் ஒரே ஒரு செல்ல பிள்ளை தான், பிறந்ததுலேருந்து சர்ச்சுக்கு போயிட்டுருக்கா. அந்த சகோதரியை பார்க்கும்போது ஒரு வசனம் கேட்டேன், அந்த வசனத்தை வாசிமா அப்படின்னு. அங்கிள் எனக்கு தமிழ் தெரியாது அங்கிள் அப்படின்னா. ஆனால் பிறந்து வளர்ந்த ஃபுல்லாக இங்கே தான் டாக்டர். ஒரு வசனம் தமிழில் வாசின்னு சொன்னேன். சின்ன வயசுலேருந்து உள்ளூரில் தான் பிறந்து வளர்ந்த பிள்ளை. அந்த வசனம் வாசிக்க தெரிய மாட்டேங்குது. உடனே மெதுவாக ஒரு சின்ன கேள்வி கேட்டேன், பைபிள் வாசித்து முடிச்சிட்டியாம்மா அப்படின்னு. இல்லை அங்கிள் நான் வாசிக்கலை, டெய்லி ஒரு வசனம் மட்டும் நான் வாசிப்பேன் அப்படின்னா. ஒரு அதிகாரம் இல்லை, ஒரே ஒரு வசனம் மட்டும், அதுவும் செல்ஃபோனில் எனக்கு வரும்ல, நான் அதை மட்டும்தான் வாசிப்பேன் அப்படின்னா. டாக்டர், நல்லா படிச்சிருக்கா, நிறைய டிகிரி வாங்கியிருக்கா, மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க, ஒரே ஒரு செல்ல பிள்ளை தான், ஆனால் பைபிள் வாசிக்கலை. பிறந்ததுலேருந்து சர்ச்சுக்கு போகிறேன். செல்ஃபோன், அதில் ஒரு வசனம் வருமா, அதை மட்டும் வாசிப்பாலாம், அது இங்கிலீஷில் தான் வாசிப்பாலாம். அவ்வளோதான், முடிஞ்சது லைஃப். இன்றைக்கி ஆவிக்குரிய நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது? சில குடும்பத்தெலாம் பரிதாபமாக இருக்கும். நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே வீட்டில் வருஷம் சர்ச்சில் ஒரு கேலண்டர் கொடுப்பாங்க, டெய்லி கேலண்டர். அதில் ஒரு பிக்சர் இருக்கும். ஒரு 15 வருஷத்துக்குள்ள பிக்சர் அப்படியே வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு கேலண்டராக இருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா கொடிய தரித்திரம், வீட்டில் நிம்மதி இல்லை, வியாதி. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே என்னதுன்னு சொல்லி பார்த்தா கர்த்தரை தேடலை. அந்த டெய்லி கேலண்டர், அதை ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள கேலண்டர் அப்படியே டெய்லி போட்டுச்சுக்கோங்க. அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்தா வீட்டில் எல்லாம் சரியாக போயிடும். காலம் அப்படி தான் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக, இப்போ கடைசி காலத்தில் ஒரு தலைமுறை எந்திரிக்கு சர்ச்சுக்கு போகும்போது கையில் செல்ஃபோன் தான் கொண்டு போகிறாங்க, கையில் பைபிள் எடுக்க மாட்டேங்காங்க. வீட்டில் பைபிள் எடுத்து வாசின்னு சொல்கிறதுக்கு அம்மா அப்பா இல்லை நிறைய வீட்டில். ஏன்னா நேரம் இல்லை. பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நல்ல ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து நல்லா படித்து நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கணும், நல்ல பெயர் எடுக்கணும். ஆனால் பைபிள் சொல்லிக் கொடுக்க அம்மா அப்பா இல்லை. வேதனையான காரியம்.
மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். 15 வயசுக்குள்ள அந்த பையனுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோமோ, அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோமோ, அந்த பிள்ளை ஃபியூச்சரில் எங்கள் அம்மா அப்பா எனக்கு பைபிள் வாசிக்க சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் பின்னாடி காலத்தில் சொல்லும். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் வாலிப மகள் தான் ஸ்டேட் லெவலில் ஒரு பரிசு வாங்கியிருக்கா. அது என்ன பரிசு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வீட்டில் எப்போ பார்த்தாலும் சினிமா படம் ஓடிக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா நாடகம், இல்லைன்னா ஏதாவது நிகழ்ச்சி ஓடிக்கிட்டே இருக்கும். அதை ஃபுல்லாக பிறந்ததுலேருந்தே கேட்டுட்டு இருந்தேன். காலேஜில் ஒரு போட்டி வச்சாங்க. அந்த போட்டியில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட் லெவலில் வாங்கிட்டு வந்துட்டேன், அவார்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, வீட்டில் எதை பார்க்க வச்சாங்களோ அது அப்படியே நேராக மேடைக்கு போயிட்டு. ஆனால் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டியன் தான். ஆனால் இதயத்துக்குள்ளே லோடானது ஃபுல்லாக சினிமா, படம், நாடகம், இன்னும் உலகத்தில் நிறைய காரியங்கள் தான் இதயத்தில் லோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சுக்கு போயிருந்தாங்க. வேதனையான காரியம். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்துக்குரிய அழிவை அறுப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. அழிவை அறுப்பான். அழிவுனா என்ன அர்த்தம்? அவனுடைய வாழ்க்கையில செழிப்பு இருக்காது. மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன். நிறைய குடும்பத்தில் சின்ன பிள்ளைகள் இஷ்டம் போல வளர்க்க ஆரம்பிச்சாச்சு. வேதனையான காரியம். இப்போ கையில் சின்ன பிள்ளைகள் செல்ஃபோன் எடுத்துகிட்டு ஓடி போய் எங்கேயோ உட்காந்துக்கிடுது. கேட்டால் கேம் விளாடுறேங்குது. ஆனால் அந்த பிள்ளை கையில் செல்ஃபோன் வாங்கி பார்த்தா அது வேறு ஏதோ ஒன்று பார்த்துட்ருக்கு. வந்துச்சு, நான் அதை பார்த்தேன் அப்படிங்காங்க. வாலிப பிள்ளை இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பில், இன்னும் வேறு ஏதோ ஒரு வெப்சைட்டில் போய் பல வீடியோ பார்த்து அவள் சிந்தனை பாதிக்கப்பட்டுருது, அவருடைய எண்ணங்கள் பாதிக்கப்பட்டுருது. அந்த பிள்ளையோட வாழ்க்கை வளர்ச்சி நின்று போயிடுது. ஒரு பையன் 10th மார்க் கம்மி, அதுக்கப்புறம் 11th படிக்கலை, நேராக காலேஜ் படிக்க போகிறேன்ட்டான். அந்த பையன்கிட்ட பேசும்போது சொன்னான், நான் கொஞ்சம் செல்ஃபோன் அதிகமாக பார்ப்பேன்னே, நான் 10th மார்க் ரொம்ப கம்மியாக தான் எடுத்தேன், அதனால் இப்போது நான் 11th 12th படிக்கலை, நேராக காலேஜ் போகிறேன் அப்படிங்க. அவ்வளோதான். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்துக்குரிய அழிவை அறுப்பான். ஒரு குடும்பத்தில் பிறந்ததிலிருந்தே சர்ச்சைக்கு தான் போயிட்டு இருந்தான். ஆனால் அந்த பிள்ளைனுடைய வாழ்க்கையில் திருமண காரியத்தில் பார்க்கும்போது அந்நிய நோகத்தில் போய் பிணைக்கப்பட்டு சர்ச்சில் வளர்ந்த பிள்ளை தான். ஆனால் இன்னைக்கு எங்கே போகுது அப்படின்னா விக்கிர வழிபாடுகளில் போகுது. காரணம் என்ன? பிறந்திலிருந்து கையில் பைபிள் எடுத்து வாசிக்கலை. மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன். வீட்டில் நல்ல நாடகம் பார்ப்பாங்க, பாம்பு நாடகம்பாங்க, இன்னும் நிறைய நாடகம்பாங்க, நிறைய படம்பாங்க, நிறைய காரியம் சொல்லுவாங்க. நம்ம இருதயத்துக்குள்ளே, நம்ம காதில், நம்ம சிந்தனைக்குள்ளே, நம்ம கண்ணில் நம்ம எதெல்லாம் பார்க்குறோம், எதெல்லாம் கேட்குறோம், இது எல்லாம் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன். ஒரு வாலிப சகோதரி, திருமணம் முடியல, அந்த பிள்ளை 12 மணி நேரம் இல்லை 14 மணி நேரம் செல்ஃபோன் பார்க்குறான். ஒரு வாலிப சகோதரி 12 மணி நேரம் 14 மணி நேரம் செல்ஃபோன்லேயே மூழ்கி கிடக்கா. கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டுக்கா, பாட்டு பிடிச்சி ஜெபம் பண்ண மாட்டுக்கா, துதிக்க மாட்டுக்கா, வீட்டுக்குள்ளே தான் இருக்கா. இதுதான் கடைசி காலம். தேவனை தேட நம்ம எவ்வளோ நேரம் அர்ப்பணிக்கிறோம். என் வாழ்க்கையில் நான் நிறைய காரியங்கள் பார்த்ததுனால சொல்கிறேன். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன். ஒரு குடும்பத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊரில் போய் அந்த அம்மாவை பார்க்கும்போது 5 நிமிஷம் சினிமா படம் ஓடுது, 5 நிமிஷம் கிறிஸ்டியன் பாடம் ஓடுது. ரெண்டும் மாற்றி மாற்றி வைக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சில் போய் உட்காந்துருது. இவ்வளோதான். சிந்தனைக்குள்ளே, இருதயத்துக்குள்ளே நம்ம எதை லோட் பண்ணிட்டு இருக்கோம்? என் சிந்தனை எதை யோசிக்கி, என் இதயத்துக்குள்ளே நான் எதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன்? மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அந்த 8 மணி நேரம் 10 மணி நேரத்தில் தேவையில்லாத எத்தனை காரியங்களை உள்வாங்குறாங்க. என் இதயத்தில் நான் என்னெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன்?
ஒரு வாலிப பிள்ளை, வாலிப பையன் ஏன் தடுமாறுறான்? ஏன் கஞ்சா பழக்கம்? ஏன் மதுபான அடிமை? ஏன் கள்ள தொடர்பு? ஏன் வேசியில போய் விழுறாங்க? ஏன் அசுத்தத்துக்குள்ள போய் விழுறாங்க? அவங்க வாழ்க்கையில அப்படி என்ன நடந்துச்சு? கையில பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டாங்க. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சில் போய் உட்காந்துருப்பாங்க. இது என் வாழ்க்கையில நான் ரியலா பார்த்ததே சொல்லிட்டு இருக்கேன். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்துக்குரிய அழிவை அறுப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, அதிகாலை வேளையிலே எனக்கு ஆசீர்வாதம் வேணும், என் குடும்பம் சமாதானமாக இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், நான் ஆவியில் வளரன்னு சொல்லி நிறைய குடும்பத்தில் ஆசைப்படுவாங்க. ஆனால் அதுக்குள்ள முயற்சி எவ்வளவு தூரம் நம்ம எடுத்தோம் யோசித்து பாருங்க. வேதனையான காரியம். ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்திலே ஒருத்தங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, மிச்சம் 3 பேர் ரட்சிக்கப்படலை. வீட்டில் பைபிள் வாசிக்க விட மாட்டேங்காங்க. ஒரு வாலிப சகோதரி ஜெபிக்க வந்தா, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன், எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படணும், கொஞ்சம் ஜெபம் பண்ணுவீங்களா? சரி ஜெபம் பண்ணுறேன். நீ எப்படி பைபிள் வாசிப்ப? எப்படி ஜெபம் பண்ணுவேன்? எங்கள் வீட்டில் பைபிள் வாசிக்க விட மாட்டாங்க, எங்கள் வீட்டில் பைபிள் இருந்தால் கிழிச்சு போட்டுருவாங்க. அப்போ நீ எப்படி ஜெபிப்ப? பாத்ரூமில் போய் நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா. இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க, எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க, சாட்சி எத்தனையோ சாட்சி இருக்கு. மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்துக்குரிய அழிவை அறுப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. நிறைய குடும்பத்தில் மாம்சத்துக்கென்று விதைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனுடைய முடிவு என்ன? அழிவு. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. மோசம் போகாதிருங்கள். ஏன் தெரியுமா மோசம் போகாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு? பிசாசு வந்துருவான். மோசம் அப்படின்னாலே பிசாசு வந்துருவான். நான் இப்போ இவ்வளோ நேரம் பேசணும்ல, இதெல்லாம் நிறைய காரியம் பிசாசுக்கு இடம் கொடுக்குற காரியம் நிறைய வீட்டுக்குள்ளே கிடக்கு. பிள்ளைகளை கரெக்டாக வளர்க்கலை, புருஷனை கரெக்டாக பார்க்கல, மனைவிட்ட அன்பு கூறலை, மனைவிட்ட அன்பு கூறன்னு சொல்லிட்டு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அம்மா மேலே அன்பாக இருக்குன்னு சொல்லி அம்மாவுக்கு ஒரு டிவி வாங்கி கொடுக்குறாங்க. பையன் மேலே ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு, பிள்ளை மேலே ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபோனை வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிள்ளையை கண்டுக்கிட்டதே கிடையாது. அந்த பிள்ளை பார்த்தா தேவையில்லாத வீடியோ பார்த்து 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 மூளெல்லாம் ஸ்டக்காகி போய் கிடக்கு. நிறைய வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை உண்மையாகவே நடக்கு. இந்த செய்தி நீங்கள் காலையில் கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா சில குடும்பத்தில் ரியலாக தான் நடக்கு. மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை எந்த லெவலில் இருக்குது, எப்படி நம்ம வாழ்கிறோம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா நிறைய குடும்பத்தில் ஆத்துமா அழிவுக்கு நேராக போயிட்டுருக்கு. ஒரு காலத்தில் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஒரு காலத்தில் நான் ஜெபம் பண்ணேன், ஒரு காலத்தில் நான் பைபிள் வாசித்தேன், ஒரு காலத்தில் நான் ஸ்தோத்திர பலி சொன்னேன். இன்னைக்கு என் நிலைமை என்ன? இன்னைக்கு என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன? இன்னைக்கு நான் எப்படி வாழ்கிறேன்? நல்லா யோசித்து பாருங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நான் 2015 ரொம்ப கடனில் கஷ்டப்படும் போது ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 8 மணி நேரம் கையில் பைபிள் எடுத்து வாசித்தேன். மாந்திரியத்துலேருந்து நான் வெளியில் வந்தேன், விக்கிரத்துலேருந்து நான் வெளியில் வந்தேன், மனுஷனை நம்பி பல லட்சம் கொடுத்துருந்தேன், வரல, அதுலேருந்து நான் வெளியில் வந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் உயிரோடு தான் இருக்கேன். காரணம் என்ன? 2015 சும்மா இருக்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசித்துக்கிட்டே இருப்பேன், கண்ணீரோடு வாசிப்பேன். என் வாழ்க்கையில் நிறைய காரியம் உண்டு. இதை ஏன் தெரியுமா காலையில் சொல்கிறேன்? கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. நிறைய குடும்பத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேங்க, வேதனையோடு சொல்ல வேண்டியிருக்கு. மனுஷன் எதை விதைக்கிறானோ உங்கள் இதயத்தில் கொண்டு போய் வசனத்தை நீங்கள் விதைச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் இதயத்தில் கொண்டு சினிமா படம், நாடகம், கேமு, இன்னும் உலகத்தில் தேவையில்லாத வெப்சைட் எத்தனையோ வந்துட்டு அதையெல்லாம் உங்கள் இதயத்தில் போய் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும்போது தேவன் எப்படி வாசம் பண்ண முடியும்? என் இதயத்துக்குள்ளே வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன் என் இதயத்துக்குள்ளே உலாவ வேண்டும் என்றால் என் இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும்.
என் இருதயத்துக்குள்ளே தேவன் தங்கக்கூடிய ஆலயம், அந்த ஆலயம் எப்படி இருக்கணும்? எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும். அதில் எவ்வளோ குப்பை வருது தெரியுமா? அதெல்லாம் எங்கேருந்து வருது? நான் கண்ணில் பார்க்குறது, என் காதில் கேட்குறது, நான் தேவையில்லாமல் பேசுகிற காரியங்கள், என் சிந்தனைகளை நான் என்ன யோசிக்கேன், இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். என் இருதயத்துக்குள்ள உண்மையிலேயே தேவன் வாசம் பண்ணுறாரா? என் இருதயத்துக்குள்ள பரிசுத்தாவியன் இருந்தால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நலமாக இருக்கும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தப்பு தப்பாக பேசிட்டு அலைவாங்க. பரிசுத்தவான்களை தப்பு தப்பாக பேசுவாங்க. சில குடும்பத்தில் இப்போ அப்படிதான் நடக்குது. பரிசுத்தவான்களை போய் தேவையில்லாமல் தப்பு தப்பாக பேசி அந்த குடும்பம் லாஸ்ட் சாபத்தில் போய் மாட்டிடுது. காரணம் என்ன? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரங்க, தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவங்கள போய் தப்பாக பேசும்போது அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சாபம் வருமா வராதா? அதனால தான் சொல்கிறேன், மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால் இனிமேல் யாரெல்லாம் இந்த யூடியூப் மூலியமாக நீங்கள் இணைந்திருக்கிறீங்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. சோர்ந்து போகாமல். நிறைய குடும்பத்தில் நன்மை செஞ்சோடனே ஒரு பாடு வந்துடும். ஒரு வீட்டுள்ள காரியம் சொல்கிறேனே, 10 வருஷம் மாமியாருக்கு மருமகன் நல்ல சாப்பாடு செஞ்சு போட்டா. ஒரு நாள் கொரோனா வந்துச்சு. சொல்லவே இல்லை. யார்கிட்ட சொல்லலை? 10 வருஷமாக மருமக சாப்பாடு போட்டல, அந்த மருமகள்கிட்ட எனக்கு கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லவே இல்லை. லாஸ்ட்டு ஒரு சில நாட்களுக்குள்ளே அந்த வீட்டுள்ள மாமியார் இறந்து போயிட்டாங்க. 10 வருஷம் மருமகள் அழகா சாப்பாடு போட்டா. எனக்கு கொரோனா வந்திருக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தா உடனே செக் பண்ணி கொரோனா நேரத்தில் இறந்துருக்க மாட்டாங்க. நிறைய வீட்டில் உண்மை இல்லை, பயம். மருமகளை கண்டா பயம், மாமியாரை கண்டா பயம். பயமானது வேதனை உள்ளது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதுக்கு மிஞ்சினது எல்லாம் தீமையினால் உண்டாயிருக்கும். இந்த அதிகாலையில் இவ்வளவு காரியம் சொல்றேன். எத்தனை வீட்டுக்குள்ளே எத்தனை காரியம் நடக்கு. டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நியாய தீர்ப்புனால எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்கணும். இந்த பூமியில 24 மணி நேரம் தேவன் நமக்கு தந்திருக்காரு. கிருபையின் காலத்தை தந்திருக்காரு. ஒரு வாலிப பையன் ரட்சிக்கப்பட்டா நல்லா இருக்கும். ஒரு வாலிப பிள்ளை ரட்சிக்கப்பட்டா நல்லா இருக்கும். சின்ன வயசுல ரட்சிக்கப்பட்டா நல்லா இருக்கும். சர்ச்சைக்கு போகலாம், ஜெபம் பண்ணலாம், இன்னுமாக சுவிசேஷ ஊழியம் பண்ணலாம். எத்தனை காரியம் இருக்கு. ஆனா இன்னைக்கு அவ்வளோ பிள்ளைகள், அவ்வளோ பையங்க எல்லாம் செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்க. நான் இருக்கிற இடத்துல பக்கத்துல ஒரு காலேஜ் இருக்கு. காலையில போகும்போது பார்ப்பேன், இல்லை சாயங்காலம் போகும்போது பார்ப்பேன். ஒரு 80 பையன் ஒன்று போல செல்போன் வச்சுட்டு உட்காந்துருப்பான். நல்லா கேட்டுக்கோங்க, 80 பையன். எத்தனை பையன்? 80 பையன் கையிலையுமே செல்போன் தான் இருக்கும். அந்த காலேஜ் முடிஞ்சு வெளியில வரும்போது பார்த்தா 80 பேர் கையிலையும் செல்போன் தான் இருக்கு. இன்னும் நிறைய இருக்குங்க. நான் பார்த்ததை அப்படியே சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, செல்போன்ல வாலிப பையன் மூழ்கி போய் கிடக்கான். வாலிப பிள்ளைகள் தேவையில்லாத காரியத்துல போய் ஈடுபட்டு செல்போன்ல பல மணி நேரம் போயிருது. மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்துக்குரிய அழிவை அறுப்பான். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உண்மையிலே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றோமா என்பதை செக் பண்ணி பார்க்கலாம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்னு சொல்லி முடிச்சிட்டார். அதனால நான் என்ன செஞ்சிட்டு இருக்கணும்? இந்த பூமியிலே நான் நன்மை விதைக்கிறேனா தீமை விதைக்கிறேனா பரலோகத்தில் தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செஞ்சால் நித்திய ஜீவன், தீமை செய்தால் நித்திய ஆக்கினை. அதனால் நன்மை செய்யணும்னு சொல்லி நீங்களே யோசித்து கொள்ளலாம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், அதில் ஒரு வேர்டு வருது, யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவுள்னு சொல்லி முடிச்சிட்டார். நன்மை செய்ய கடவுள். நன்மை செஞ்சால் நித்திய ஜீவன். அதனால் நித்திய ஜீவனுக்கு போகிற வழியை பார்ப்போம். அதிகாலையிலே எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, இந்த வசனத்து மூலியமாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மோசம் போகாதிருங்கள். இன்னைக்கு தலைப்பு என்ன? மோசம் போகாதிருங்கள். கண்களை மூடி
நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றிப்பா. உம்முடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் உங்கள் நாமம் மட்டுமே விடட்டும். எல்லா குடும்பமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும். கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாளைக்கான கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிகாலை வேளை தாழ்த்துறாங்க. இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. காத்திருந்து ஜெபியுடைய கிருபை தாங்கப்பா. துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் தாங்கப்பா. பரிசுத்தவெல்லாம் நிரப்புங்க. அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணட்டும். உங்களுடைய வல்லமெல்லாம் நிரப்புங்க. உங்களுடைய பிரசனத்தெல்லாம் போடுங்க. உங்களுடைய கிருபைலாம் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க. அதிகாலை வேளை தங்களை தாழ்த்துறாங்க. அவங்களுடைய சிரசின் மேல் ஆசிரியத்தை வைங்க. அவங்களுடைய கையின் கீழ் ஆசிரியங்க. அவங்களுடைய அப்பத்தி தண்ணியில் ஆசிரியங்க. சகல குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. எந்தெந்த குடும்பத்தில் அதிகாலை வேளை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வச்சிருங்கப்பா. கால வேளையில் சில குடும்பத்தில் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அந்த குடும்பம் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். திருமண நாள் கொண்டாடுறாங்க. அவங்களுடைய தலைமுறை, அவங்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் கிருபை செய்ய ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. கால வேளையிலே அர்ப்பணிக்கிறாங்க. வெளியில் வேலைக்கு போகிறாங்க. சில குடும்பத்தில் விவசாயத்துக்கு கொடுப்பாங்க. சில குடும்பத்தில் கம்பெனி வச்சுருக்காங்க. சில குடும்பத்தில் கால வேளையிலே எத்தனையோ குடும்பத்தில் டிரைவிங் லைனில் போகிறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தரோட பாதுகாப்பு பண்ணிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானபடி எங்கள் வாழ்க்கை இருந்தால் போதும்ப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் காணப்படணும். வெளிச்சத்தின் பிள்ளையாக நாங்கள் வாழணும். பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பம் என் கூட நீங்கள் வருகிற கிருபைக்கா நன்றி நன்றி நன்றி. கர்த்தருக்கு சித்தமானபடி நாங்கள் வாழணும். அவ்வளோதான். நன்மை செய்யணும், நற்கிரியை செய்யணும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நன்மை செய்யணும். அந்த கிருபை தாங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்தில் பலவீனத்தோடு இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு தீர்காயுசு தந்து, பரிபூரணமான சுகம் தந்து, பரிபூரணமான பலன் தந்து, ஆரோக்கியம் தந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. காலை வேளையில் கடன் பிரச்சனை கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த கடனுக்கு ஒரு முடிவு தாங்க. நிறைய குடும்பத்தில் பணம் தான் தேவை இருக்கு. காலையில் ஆனால் நிம்மதி இல்லைப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. காலை வேளையில் எத்தனையோ குடும்பத்தில் வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு இணைந்திருக்காங்க. அவங்களுடைய கண்ணீரை துடைத்து அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை விட்டுடுங்க. சில குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வெளியூரில் வேலை பார்க்காங்க, தங்கி படிக்கிறாங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. போக்கில் வரத்துலையும் கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் எந்த குடும்பத்தில் கற்பனையாக ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் மனமறிங்க ஆசீர்வதிங்க. மாசமாக இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதி கிருபைக்காக நன்றி. டெலிவரி போடுறாங்க, தாய் மூலியமாக கர்த்தர் மீட்டெடுங்க. உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். திருமண தேவையாக ஜெபிக்கிறாங்க. எல்லா தடைகளும் நீக்கி கர்த்தர் கொடுந்து திருமணத்தை நடத்தாங்க. சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. சில குடும்பத்தில் அப்போ அர்ப்பணிக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பம் எனப்பா. இன்னுமாக திருமணம் முடிந்ததுக்கப்புறம் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு கள்ள தொடர்பு, விபச்சார அடிமை, சில குடும்பத்தில் சிகரெட் பழக்கம், போயிலே கஞ்சா பழக்கம், மதுபான அடிமை, விக்கிர வழிபாடு, எத்தனையோ குடும்பத்தில் பாவ அடிமையில் வாழ்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. தேவனர்லி அப்போ மினிஸ்டர் நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுமே எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து இந்த பூமியிலே கர்த்தருடைய வருகையில் நாங்கள் காணப்பட வேண்டும். மறுரூபமாக்கப்பட வேண்டும். மனவாட்டி எப்படி வாழ வேண்டும் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாங்கள் தரிக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமான ஜனமாக வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க வேண்டும். உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய கற்பனை கை கொண்டு உண்மையாக வாழக்கூடிய கிருபை தாங்க. இந்த நாளிலும் எந்த நாட்டுக்குள்ளேயும் ஜெபிக்கிறாலும் அந்த குடும்பத்தில் எல்லா உபத்திரத்தில் கர்த்தர் மாற்றி எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரிங்க. எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசிரிங்க. சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்க. உங்கள் சமாதானம் எங்களுக்கு வேணும்ப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியன்படி 3ஆம் நாள் உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து ராஜாவை ஆராதிக்கணும். அந்த கிருபை எங்களுக்குள்ள பெருகட்டும்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளில் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.